تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. ஆதி சேஃப் நல்லா இருக்கிறியா? வலைக்கும் சலாம் பர்வேஸ், நல்லா இருக்கிறேன். அப்புறம் எங்கே போயிட்டு இருக்க? மாசாவுக்கு தானே, நீ வரலையா? இல்லப்பா வரல. வந்தால் அப்படி என்னத்தை கற்றுக்க போகிறேன்? என்னப்பா இப்படி சொல்லிட்டே? குர்ஆன் தஜ்வீதோட அழகான முறையில் சொல்லித்தராங்க, இஸ்லாமிய சட்டங்கள் சொல்லித்தராங்க, தொழுகை சொல்லித்தராங்க, துவாக்கள் சொல்லித்தராங்க, முன்னோர் ஒழுக்கங்கள் சொல்லித்தராங்க. இன்னும் எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குது. அதெல்லாம் சரிதான். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வருஷக்கணக்காக அழிப்பாதான் ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னும் குர்ஆன் தொடங்குற மாதிரியே தெரியவில்லை. அதனால அப்படி சொன்னேன். ஓ, அவனா ஒழுங்கா மாசாவுக்கு வந்தாதானே? வாரத்தில் 2 நாள் தான் வருவான். இப்படி ஓயாமல் லீவ் எடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி ஒழுங்காக ஓதுவான்? பெற்றவங்களும் அதில் அக்கெடுத்துக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு மட்டும் கரெக்டாக அனுப்புகிறாங்க, ஆனால் மாசாவுக்கு கரெக்டாக அனுப்புறதில்ல. எங்கேயாவது கெஸ்ட் வீட்டுக்கு போனால் மாசாவுக்கு லீவு, ஏதாவது கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாலும் மாசாவுக்கு லீவு, ட்ரெஸ் வாங்க போனாலும் மாசாவுக்கு லீவு, ப்ராஜெக்ட் பொருள் வாங்க போனாலும் மாசாவுக்கு லீவு, கடைக்கு போனாலும் மாசாவுக்கு லீவு, ஷூ வாங்க போனாலும் மாசாவுக்கு லீவு. இதை விட பெரிய கொடுமை, வீட்டில் டீ போட லேட்டானால் கூட மாசாவுக்கு லீவு. இப்படி எதுக்கு எடுத்தாலும் மாசாவுக்கு லீவு போட்டுக்கிட்டே இருந்தால் பிள்ளைங்க எப்படி ஒழுங்காக ஓதுவாங்க? ஆனால் என் பிள்ளை ஒழுங்காக ஓத மாட்டேங்கிறான், இன்னும் குர்ஆன் தொடங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணுவாங்க. ஒழுங்காக மாசாவுக்கு வந்தால் தானே? நீ சொல்கிறதும் சரி. ஆனால் மனசாருக்கு ஒழுங்காக ஒரு பிள்ளைங்க கூட குர்ஆன் சீக்கிரமாக எடுக்கிறதில்லை. அதனால மனசாலுங்க ஒழுக்க நினைத்தேன். மாசால எல்லாம் ஒழுங்காக தான் ஓதி கொடுக்குறாங்க. பெற்றவங்க தான் தன் பிள்ளைங்கள மாசாவுக்கு ஒழுங்காக அனுப்புறதில்ல. வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் ஸ்கூலுக்கு கரெக்டாக அனுப்புகிறாங்க. மாசாவுக்கு அவனே போகிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்லப்பா நாளைக்கு போய்க்கலாம் சொல்கிறாங்க. இப்படி பெற்றவங்க இருந்தால் பிள்ளைங்க எப்படி ஒழுங்காக ஓதுவாங்க? ரெண்டாவது, பிள்ளைங்க எப்படி குர்ஆன் எடுக்க லேட் ஆகுதுன்னு தெரியுமா? எப்படி லேட் ஆகுது? இங்கே ஒன்று குர்ஆன் சும்மா ஓதி கொடுக்கறதில்ல, தஜ்வீதோடு ஓதி கொடுக்குறாங்க. தஜ்வீதா அப்படின்னா என்னப்பா? தஜ்வீதுனா குர்ஆன் எப்படி இறங்குச்சோ, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுனாங்களோ அப்படி கரெக்டாக ஓதுறது. என்ன தஜ்வீதோட குர்ஆன் ஓடணுமா? தஜ்வீத் இல்லாமல் ஓடணும் என்னப்பா? என்னென்ன இப்படி கேட்டீங்க? தஜ்வீத் சாதாரண விஷயம் இல்லை. தஜ்வீத் இல்லாமல் ஓதுனா குர்ஆன் தஜ்வீத் இல்லாமல் ஓதுனா பாவமாகிவிடும், அர்த்தம் மாறி போய்விடும், சில நேரங்களில் தொழுகை கூட கூடாமல் போய்விடும். என்னப்பா சொல்கிற? ஆமாம், நான் இப்போ உதாரணமாக குர்ஆனில் ஹலக்குன்னு வருது. ஹலக்குனா இறைவன் படைத்தானும் அர்த்தம். ஒருத்தன் தஜ்வீத் தெரியாமல் அந்த வார்த்தையை ஹலக் அப்படின்னு ஓதுனா இறைவன் சிறைந்தானும் அர்த்தம். அதே வார்த்தையை ஹலக்க அப்படின்னு ஓதுனா இறைவன் அழிந்து போனாலும் அர்த்தம் வந்துடும். இப்படி அர்த்தம் மாறாமல் ஓதணும் தான் தஜ்வீத் ஓதி கொடுக்குறாங்க. அல்லாஹ், எவ்வளோ பெரிய ஆபத்து இது! ஆமாம், ரொம்ப ஆபத்தாம். ஆமாம், சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆனால் இன்றைக்கி யாரும் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. என் பிள்ளை சீக்கிரமாக குர்ஆன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களே, சரியா தவறான்னு ஓதுறான்னு பார்க்கறதும் இல்லை, யோசிக்கிறதும் இல்லை. பிள்ளைங்கள் வீட்டுக்கு நிறைய பெரியார்கள் இப்படி தான் ஓதுறாங்க, அதற்கு என்ன பண்ணுறது? அப்படி ஓதுனா அது பாவம்தான், அதை செய்தான் ஆகணும். நீ சொல்கிற மொத்தம் நிறைய பேரண்ட்ஸ் தொழில் கூடாமல் போயிடும் போல இருக்கே. ஆமாம், என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் அந்த கவலை வரணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுறோம், தப்பில்லாமல் ஓதுறோம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும். ஆமாம், அந்த கவலை வந்தாதான் கற்றுக்கணும் என்ன மறுபடி. சரி, வருஷாருக்கு வர பிள்ளைங்க குர்ஆன் சீக்கிரமாக முடிக்கிறதில்லை, சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதற்கு நீ என்ன சொல்கிற? எதுக்குப்பா குர்ஆன் முடிக்கணும்? முடிச்சு என்ன பண்ண போகிறாங்க? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? குர்ஆன் முடிக்கிறது முக்கியம்தான். குர்ஆன் முடிக்கிறது முக்கியம்னு யாருப்பா சொன்னா? இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் அப்படி தான் நினைக்கிறாங்க. என் பிள்ளை குர்ஆன் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் முடிக்கலன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், குர்ஆன் அறகுறையாக ஓதி முடிக்கிறது முக்கியமா, இல்லை குர்ஆன் முறையாக ஓதி முடிக்கிறது முக்கியமா? குர்ஆன் முறையாக ஓதி முடிக்கிறது தானே முக்கியம். குர்ஆன் முறையாக ஓதி தெரிஞ்சுக்கிட்டா எப்போ வேணாலும் ஓதிக்கலாம். அதுவும் சரிதான். இதெல்லாம் இன்னைக்குள்ள பேரண்ட்ஸுக்கு புரியாதனால என் பிள்ளை குர்ஆன் எடுக்கலன்னு, எடுத்தாலும் சீக்கிரமாக முடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓ, இதான் விஷயமா? நான் கூட மனசாலும் ஓடிக்கொண்டு நினைத்தேன், இப்போதான் புரிகிறது.
புரிஞ்சுட்டு சொல்ல. இன்னிலேருந்து எல்லாரும் கரெக்டாக மாசாவுக்கு வந்துடுங்க. ஓகேவா? ஓகே இன்ஷா அல்லாஹ். எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் இப்படிலாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. மரசால ஒழுங்காக ஓடுக்கோவிலும் என் பிள்ளை இன்னும் அடைப்பாளத்தில் இருக்கிறான், இன்னும் வழிபாட்டா தாண்டலா குர்ஆன் தொடங்கலா குர்ஆன் முடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி மரசா தப்பாக நினைக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது, ஏன் இப்படி ஆகுது, எனக்கு யார் காரணம்? நானும் உன் பிள்ளைகள் கலத்தாருக்கு மரசாருக்கு அனுப்பணுமே அப்படி எந்த பேரண்ட்ஸாக நினைக்கிறாங்களா? அதனால் இனிமேல் அசும் மதரசாவை நல்லா புரிந்து மார்க்க கல்வியோட அருமையை நல்லா விளங்கி மதரசாவுக்கு பிள்ளைங்களும் ஒழுங்காக அனுப்புங்க. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் சத்தியத்தை புரிந்து அதன்படி கீழே செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.